ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க வந்திருக்கோம். காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு நம்ம வந்திருக்கோம். இது மீன் இறக்குவாங்களா அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி மண்டே அதனால் ரேட்லாம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன மீன் இருக்குன்ட்டு போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, போட்லேருந்து மீன் இறக்கிட்டு இருக்காங்க வண்டியில். டியூனா தானே இது, நல்ல ஐஸ். எல்லாமே இறக்குறாங்க போட்ல இருந்து. அதெல்லாம் குடிக்க மாட்டேன். இந்த பாறை 800 தர மாட்டேன். மஞ்சள் பாறை, இந்த பாறைக்கு வச்சு எதுவுமே தோல் இருக்கிறது கிடையாது. 50 ரூபா கொடுங்கன்ற நான் உங்களை நான் ஏன் தரணும். முதல்ல நீ 400 ரூபாய் நீ கேட்ட, நான் எவ்வளவு 100 ரூபாய் 500 ரூபாய் 100 ரூபாய் போட்டு என்ன கேட்ட நிறைய சொல்ல 1500 ரூபாய் 600 அண்ணன் தெரிஞ்சு 1250 ரூபா 300 எங்களுக்கு கொடுக்குறதுக்கு அவங்க யோசனை பண்றீங்க. பாருங்க சரியா போறேன். ஒரு மீன் எவ்வளவு தருவீங்க? அந்த பாறைலாம் 700 ரூபாய் கொடுப்போம்மா. இந்த பாறைலாம் 700 1400 போடும். 500 ரூபான்னு ஒண்ணு கொடுங்க. 500 ரூபாய் நானே எடுக்கல மீன். இது என்ன மீன் இது? ஓ அதானா இது தோல் உச்சி. ஐயோ நான் சாப்பிட்டதில்ல. நல்லா 600. இதெல்லாம் திருக்கலாம். அது எப்படின்னா 250 ரூபா, 150 ரூபா, இதெல்லாம் 200 ரூபாய். ஓ இது கொஞ்சம் பெருசா இருக்கனாலயா? இது 250 ரூபா 250 ரூபா. நம்ம சாப்பிட்டதே இல்லை இந்த மீன். தெரியும் தெரியும், நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். நான் கூட சாப்பிட்டுருக்கேன் வறுத்து. கையில எடுத்து பாக்கவா? இங்க பாருங்க, டிஃபரெண்டா இருக்கு மீன். அது உச்சிட்டா சிக்கன் லெக் பீஸ் போல இருக்கும். ஓ அப்படியா, அந்த டேஸ்டா? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறேனே இந்த மீன். எவ்வளவு சொன்னீங்க? 700. பறவை கொலை தானே? குமார பாறை. இதெல்லாம் எவ்வளவு வருது ரேட்டு? இது என்ன மீனக்கா? எவ்வளவு ஒரு கூடலாம் இதெல்லாம்? நண்டுலாம் எவ்வளோ? ஒரு கூடையா? என்ன பண்ணுவாங்க இத? இல்ல இல்ல இல்ல, எனக்கு வேணாம், நான் செஞ்சது இல்ல. இல்ல 100 ரூபான்றீங்களா, அதனால கேட்டேன். ஒன்னு எடுத்து பாக்குவா என்ன நண்டன.
அந்த மாதிரி சூப்பு சதை எடுத்து செய்வாங்கல்ல. 100 ரூபா தானா இந்த நண்டு? ஒரு மீன் 1000 ரூபாவா? 1 கிலோ கூட இருக்காது போல. பாருங்க, இது 1000 ரூபாவா? ரேட்டு கேட்டா தரேன்னு சொல்லிருக்கேன். 100 ரூபாய் கடமா? எவ்வளவு கடமா? ஒரு கூரை எவ்வளோ? என்ன ரேட்டா சொல்றீங்க? இருங்க போடாதீங்க, போயிட்டு வர. இதுங்கம்மா, போயிட்டு போடாதீங்க, போயிட்டு வரேன். எவ்வளோ இது கூரை? எங்க எவ்வளோ இது? மீனெல்லாம் சூப்பரா இருக்கேம்மா. பயிர் தானே பள்ளி ஓடி போட்டு அந்த மாதிரி அவங்க மீனெல்லாம் சூப்பரா இருக்கு. வவ்வால் எவ்வளோ? 7 பீஸ். கடமா எவ்வளோ? 150 ரூபா. 150 ரூபா கேட்குவா? 150 ரூபா. எவ்வளோ தருவீங்க அது? எடை போட்டே வாங்கிக்கலாம் போல. நீங்க எவ்வளோ அதிகமா சொல்றீங்க? இந்த வவ்வால் ஐ வவ்வால் தானே இது? கடமை எவ்வளோ தருவீங்க? சும்மா குத்தாக்கிட்ட சாட மாட்டோம். எவ்வளோமா ஒரு கூறு சங்கரா? இல்ல இல்ல அவ்வளவுதான். சின்னது 5 வச்சுக்கிறேன். ஒரு விலைக்கு போட்டேன். 500 ரூபா ஒரு கூறு. ஒரு கூரை 500. இது பெருசு 1500. 7 இருக்கு, 5 இருக்கு. 1200. இது எவ்வளோ பாரு? 700. ரேட்டா இருக்கு இன்னைக்கு. மீன் வரல, சரியான விலை மீன் கிடைக்கல. அது என்ன மீன்? அது கலவா நல்லா இருக்கு. கலவா வேற மாதிரி இருக்குமே. கலவான் தான் இது, புள்ளி கலவா இது. பலகையில வச்சிருக்கோம். இது பாய்ச்சல் இருக்கு, அது நல்லா இருக்கு. எவ்வளோ அது? எங்க எடுத்துக்கிறியா? இல்ல பாரு, வாங்குற போய் எத்தனைப்பா பார்த்துட்டு போறேன். இது 100 ரூபாவா? இது பாருங்க, அழகா அடுக்கி வச்சிருக்காரு பாருங்க மீனை. இது வந்து மொசல் பாறை. இது வந்து நல்லா மெது மெதுன்னு இருக்கும், நல்லா இருக்கும். எவ்வளோ இது? 400 வச்சிருப்பாங்களே. ஒண்ணுமே இல்ல, எதுவுமே இல்ல, எல்லாம் இந்த பாறை தான் வச்சுக்கிறாங்க. இது எவ்வளோ வஞ்சிரம்? 2 மீன் நீங்க கேளுங்கம்மா. பாறை விலை கேளுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச விலை கேளு. அது தப்பு கிடையாது. இது எவ்வளவு கேட்கல, இது எவ்வளவு கேட்கல பார்த்துட்டு வரேன்.
இது எவ்வளோ வவ்வால்? 500 ரூபா கொடுவா இருக்குமா? 5 ரூபா கொடுவா 250 300 அதுதான் 250 300. நம்ம மீன் வாங்கலான்னு வந்தோம்ல, உள்ளே போய் பார்த்தோம். பார்த்திங்கன்னா மீனுங்க அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து மண்டேனால வந்து அந்த அளவுக்கு போட்ஸ் இறக்கலையாம். சும்மா கடமா எறா கூட இல்லை, வெறும் கடமாவும் இந்த மீன்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த மீன் தான் இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இந்த சைடு நியர்பை இருந்தீங்கன்னா மார்னிங் டைமில் வந்து வாங்குங்க. அப்போ வந்து இந்த ஏலம் விடும்போது நம்ம வாங்கினோம்னா நிறைய மீன் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் முடிஞ்ச பிறகு வந்துட்டதுனால அந்த அளவுக்கு மீன் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.